10th standard mathematics chapter 1 exercise 1.2 question number 3. A relation R is given by the set of x comma y such that y equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 5 determine its domain and range. ஸோ பாருங்கள் ரிலேஷன் வந்து உங்களுக்கு செட் பண்ணுற ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் டொமைன் அண்ட் ரேஞ்சாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் வந்து 0லேருந்து 5 எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஒய்யோடைய வேல்யூஸ் எல்லாமே தெரியாது, பட் எக்ஸோடைய வேல்யூஸ் வந்து 0லேருந்து 5 சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 0 எடுத்துக்கங்களா, எக்ஸ் வந்து 0லேருந்து 5 இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து எழுதக்கூடிய ரிலேஷன் ஃபார்மேட்டு எக்ஸ் காமா ஒய். ஸோ இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளான்ஸ் டூ 0 1 2 3 4 5 இதுதான் உங்களோட எக்ஸோட எலமெண்ட்ஸ். ஒய் கண்டுபிடிக்கணும், இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 என்ற ரிலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் ரிலேஷன் ஃபார்மெட்டில் எழுதும்போது எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஃபார்மெட்டு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் நான் இப்போ 0ன்னு சொல்லக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கேன், இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 0, சாரி எக்ஸ் பதிலாக 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 0 பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 3 கிடைக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி அங்கே 5 வரைக்கும் இருக்குது, 5 வரைக்கும் எடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்ன, ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3 1 + 3 1 + 3 என்றது 4. எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 + 3 5. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 3 + 3 6. எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு 4 + 3 7. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5 + 3 8. ஸோ அவ்வளோதான். ஸோ 5 வரைக்கும் தான் பார்த்துட்டாங்க, 5 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ரிலேஷன் என்னதுங்க, ரிலேஷன் என்னது, நம்ம 0 எடுத்து ஆக்சுவலாக ரிலேஷன் என்னது, எக்ஸ் ஃபஸ்ட் இருக்கணும். எக்ஸ் நம்ம எடுத்த வேல்யூஸ் உள்ளது ஃபஸ்ட் இருக்கணும், ரெண்டாவது அதனுடைய ஒய் இருக்குது, அதில் கிடச்ச ஒய். ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்கணும், ரெண்டாவது 3 இருக்கணும். ஸோ கரெக்டாக ஃபார்மேட் பார்த்து எழுதணும். ஸோ 0, 3 மாற்றிட்டீங்கன்னா தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் நீங்கள் எடுத்த உள்ளேருந்து எடுத்த எலமெண்ட் 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் ஒய் என்ன கிடச்சிருக்கும், உங்களுக்கு 3 கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு. அடுத்து அதே போல் எல்லாமே எழுதணும். 1, 4 2, 5 3, 6 4, 7 அண்டு 5, 8. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் சொல்கிறது கிடச்சிருக்கு. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 0, 1 3 ஏதாச்சும் அது 1, 4 2, 5. ஸோ அடுத்தது 3, 6 4, 7 5, 8. ஸோ அதுதான் ரிலேஷன். இப்போ வந்து டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்க ஈஸி. ரிலேஷன் கண்டுபிடிச்சதாலே டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்க ஈஸி. இதுதான் பார்த்தீங்கன்னா டொமைன், அதாவது ரிலேஷன் ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இல்லை, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க, இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ அப்போது நம்ம அதுதான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அது ரோஸ்டர் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம்லேருந்து நீங்கள் டொமைன் ரேஞ்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ டொமைன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ள எல்லாமே 0 1 2 3 4 5. ஸோ அதான் உங்களுக்கு வந்து டொமைன். ரிலேஷன் காமிச்சிட்டு இது பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் உள்ளது எல்லாமே உங்களுக்கு டொமைன் தான். செகண்ட் உள்ளது எல்லாமே, அதாவது இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கும்போது ஃபஸ்ட் உள்ள எல்லாமே டொமைனு, ரெண்டாவது உள்ளது எல்லாமே ரேஞ்சு. ஸோ அவ்வளோதான். 3 4 5 6 7 8. ஸோ அவ்வளோதான், டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.